கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓஞ்சு போயிட்டோம். போன ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையே கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஆட்சியில் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் எல்லாம் தாறுமாறா அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில் இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டே பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? மனசாட்சி உள்ளவங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் நடக்குதுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சியெல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. அதனால கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனா நம்ம ஆட்சியில் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடுநிலையா பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சட்டம் ஒழுங்கை பத்தி யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும், மக்கள் நலனுக்காக யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும் அதை தாராளமாக சொல்லலாம். நம்ம அரசு அது காது கொடுத்து கேட்கும். ஆனா நம்ம அரசனுடைய நிர்வாகத்திறன் அதை பத்தி பேசுறவங்களுக்கு இந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சு கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓஞ்சு போயிட்டோம். போன ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையே கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஆட்சியில் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் எல்லாம் தாறுமாறா அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில் இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டே பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? மனசாட்சி உள்ளவங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் நடக்குதுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சியெல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. அதனால கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனா நம்ம ஆட்சியில் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடுநிலையா பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சட்டம் ஒழுங்கை பத்தி யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும், மக்கள் நலனுக்காக யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும் அதை தாராளமாக சொல்லலாம். நம்ம அரசு அது காது கொடுத்து கேட்கும். ஆனா நம்ம அரசனுடைய நிர்வாகத்திறன் அதை பத்தி பேசுறவங்களுக்கு இந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சு